இட்ஸ் சண்டே மார்னிங். திரும்புவாடா எத்தனை முறைடா தாங்குறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கோ ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் காலையில் கிளம்புற மாதிரி போட்டு வச்சுருந்தோம். அநியாயத்துக்கு அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வேலைக்கு போயிட்டாரு. நானே கடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ இவரும் இல்லை, நான்வெஜ் எதுவுமே வாங்கிட்டு வரல. நான் லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக ரசம் சாதமும் முட்டை ஆம்லெட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு கிளீனிங் வேலைலாம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். மெயினாக எங்கள் வீட்டு குப்பை தொட்டியை க்ளீன் பண்ண போகிறோம். அதாவது ஃப்ரிட்ஜை தான் சொல்கிறேன். யூஸ்வலி இதை தேவையில்லாத நிறைய குப்பையில வந்து நான் போட்டு வச்சிருப்பேன். இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப கம்மியான குப்பைகளை தான் நான் இதுக்குள்ள போட்டு வச்சிருந்தேன். இந்த எஸ்பெஷலி மளிகை சாமான்லாம் எனக்கு வெளியில வச்சா சீக்கிரமா வண்டு விழுந்துருது. அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படியே வச்சு அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி கிளம்சியா இருந்தது. அதை கொஞ்சம் நீட் பண்ணணும் இந்த வாட்டி. இன்னொரு விஷயம் என்ன நினைச்சு எனக்கே பெருமை என்னன்னா, எதையாச்சும் சமைக்கிற குட்டி குட்டி பொருளை போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அதை மறந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் அது கிளீன் பண்ணும் போது தான் தூக்கி குப்பையில போடுற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஸோ 0 வேஸ்டேஜ் இருந்துச்சு இந்த வாட்டி ஃப்ரிட்ஜில். ஃபைனலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் பையன் ஃப்ரிட்ஜை சூப்பராக கிளீன்